செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழவங்கரணை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஐயனார், பெருமாள், மணி, மதுரை, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்சி விட்டதாக தேவன் என்பவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழவங்கரணை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றதாக தேவன் என்பவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து தற்போது மேலும் 2 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமாக வணக்கம் வினிதா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மலுவரை கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேல்மருவத்தூர் அடுத்த மலுவாங்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் தேவன். இவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் மரக்கட்டையிலிருந்து கறி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று அவரது நிலத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணி முடிந்தவுடன் சாராயம் வழங்கியுள்ளார். அவரது நிலத்தில் சாராயம் காய்ச்ச மூலப்பொருள் ஊறல் போட்டு அதனை சாராயமாக தயாரித்து அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளார். இது குறித்து நேற்று போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் மதுவிலக்கு போலீசார் ஆய்வு செய்ததில் பதுக்கி வைத்திருந்த 200 லிட்டர் ஊறல் மற்றும் 10 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்ததோடு தேவன் என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் அவரது நிலத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சாராயம் குடித்துள்ளனர். இதில் 3 பேர் குறும்பறை கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார், பெருமாள், மணி ஆகியோரை நேற்றே மீட்டு மருத்துவமனைக்கு, அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறையினர் அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலும் நேற்றே 2 குடித்ததாக தெரிய வந்துள்ளது. அதே பகுதியை, அதாவது குறும்பறை பகுதியைச் சேர்ந்த மதுரை மற்றும் ராதாகிருஷ்ணன் குடித்ததாகவும் தெரிய வந்ததை அடுத்து மேலும் 2 மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருவது தெரிய வந்துள்ளது. வினிதா.